ஹலோ மைடியர் மக்களே, ஐ எம் பேக் வித் அனதர் வீடியோ. எப்போவுமே சூப்பர் ஸ்டார் அவர்கள் படம் ஒரு அப்டேட் வருது அப்படின்னும் போது ஒரு சாங்காக இருக்கட்டும், சில அவர் படத்தில் இருந்த அப்டேட்டாக இருக்கட்டும், ஸோ பேசும்போதும் கேட்கும்போதும் பயங்கர ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ அது சூப்பர் ஸ்டாருக்கான வைப் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ எல்லாருக்குமே தெரியும், கூலி படத்துலேருந்து இன்றைக்கி பவர் ஹவுஸோட ஃபுல் வேர்ஷன் வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அங்கங்கே பிட்டாக வந்து கேட்டிருப்போம். அந்த டைட்டில் டீசர்லையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ப்ரொமோஸ் இதெல்லாம் வந்துட்டு இந்த அரங்க மதுரட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் சின்ன சின்ன இதுவாக வந்து கேட்டிருந்துருப்போம், அங்கங்கே வச்சுருந்துருப்பாங்க. இப்போ அதோட ஃபுல் வேர்ஷனானது வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ காலையிலேருந்தே பயங்கரமாக ஃபேன்ஸாக இருக்கட்டும் எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க இந்த சாங் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சாங் ஆனது கரெக்டாக ஒரு 9 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி டீம் சைலன்ஸ் சன் பிக்சர்ஸ் அவங்க சைலன்ஸ் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஒரு 9:30 மணிக்கிட்ட தான் இது ஒரு ரிலிக்கல் வீடியோவானது வந்து ரிலீஸ்ன்றது பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ண உடனே வந்துட்டு ஃபுல்லாகவே மோஸ்ட்லி அனிமேஷனில் தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. பேக்ரவுண்டாக இருக்கட்டும், தலைவர் மட்டும்தான் அதில் வந்துட்டு தரமாக இருந்தாப்புல. ஃபுல்லாக வந்துட்டு ஒரு அனிமேஷன், ஒரு பெரிய செட்டு மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே பயங்கரமான ஃபைட் சீன் நடக்கும்போது தான் இந்த சாங்கானது இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு பயங்கரமான ஒரு டேர்னிங் பாயிண்டில் தான் இந்த ஒரு சாங்கானதை டெஃபினட்டாக சூஸ் பண்ணி அந்த இடத்துல தான் ப்ளேஸ் பண்ணியிருப்பார் லோகேஷ் கனகராஜ் அப்படின்ற மாதிரி தான் அந்த சாங்கானது கேட்கும்போது அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவருடைய வழக்கமாக யூஸ் பண்ணுற அந்த ஒரு சில டைலாக்ஸ்லாம் வந்துட்டு இதில் வந்துட்டு அங்கங்கே ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பத்தை வச்சுட்டியே பரட்ட அப்படின்ற அந்த ஒரு டைலாகாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் துர்ரா பார்க்கலாம் அப்படின்ற அந்த ஒரு டைலாகாக இருக்கட்டும். ஸோ 2 டைலாக் ஒன்று வச்சுருந்தாங்க. இதில் பார்க்கும்போது தலைவர் அவர்கள் ஸ்க்ரீனில் எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்க போகிறாரு அப்படின்னும் போது இந்த ஒரு அங்கங்கே விட்ட லுக்ஸ் பார்க்கும்போதே ரொம்ப தரமாக வந்து இருந்தது. ஒரு பயங்கரமான ஃபைட் ஆக்ஷன் தான் இந்த பாட்டே அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. அந்த கையில் வாட்செல்லாம் வந்து பார்த்துருப்போம் இல்லையா, அந்த வாட்செல்லாம் வச்சு சூப்பரான ஒரு ஃபைட் சீன் மேக் பண்ணியிருப்பார் நம்ம லோகேஷ் அவர்கள் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு ரிலிக்கல் பார்க்கும்போது இருக்குது. இடையில டக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பயங்கரமான ரேப் ஒன்று ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சு. அதில் நம்ம அனிருத் அவர்கள் பூந்து லேண்ட்டாப்பில் அப்படி தான் சொன்னோம். ஒரு காரில் வந்துட்டு பின்னாடி உட்காந்து பயங்கரமாக சாங்ஸு வைப் பண்ணிவிட்டு பாடிட்டே வர மாதிரி அவருக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து இந்த சாங் இந்த ரிலிக்கல் வீடியோவில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சிகுடு வைப்பில் வந்திருந்தார், மோனிகாவில் தான் வரல. அதுக்கப்புறம் வந்துட்டு தலைவருக்கு இந்த சாங் வந்து டெடிகேட் பண்ணுற லெவலில் இதுலேயும் வந்துட்டார். ஒரு மாதிரி ரெட் கலர் தீமில் கார் அண்ட் அவருடைய கெட்டப்லாம் வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ சாங் கேட்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்த ஒரு ஃபீல் தான் வந்து கொடுக்குது. ஸோ கேட்க இன்னுமே ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. ஸோ என்ன அனிருத் அவர்களை ஒரு பல விஷயங்கள் சொல்லி வந்துட்டு இது பண்ணாலுமே வந்துட்டு அவருடைய சாங்ஸ் கேட்கும்போதே வந்துட்டு கேட்டவுடனே டக்குன்னு ஒரு மாதிரி பற்றிக்கிற லெவலில் தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் தலைவர் படம் அப்படின்போது இன்னுமே டெடிகேட் பண்ணி ரொம்ப சூப்பரான சாங்ஸாக தான் வந்து கொடுத்துட்ருக்காரு. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்கள் இந்த ஒரு சாங் ஆனது கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சாங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரெயிலரானது 2ஆம் தேதி வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. படமானது 14ஆம் தேதி ரிலீஸ்ன்றது ஆகுது. ஸோ டெஃபினட்டாக ஒரு தரமான படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஓகே, வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்கள் இந்த ஒரு சாங்க்கு எந்த அளவுக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணிக்கிருந்தீங்க, அது மட்டும் இல்லாமல் படத்துக்கே நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உடனே பார்க்க தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் ஆனது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். டாட்டா, பை பாய்.